8th Standard Math Chapter 3 Algebra Exercise 3.4 Second sum and third sum. Factorize the following expression. அதாவது செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். x² + 14x + 49. இப்போ இந்த சம்மை நம்ம ஃபேக்டரைஸ் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் பார்ப்போம். a + b = a² + 2ab + b². இங்கே நமக்கு எத்தனை டேம் வந்திருக்கு? 3 டேம் வந்திருக்கு. இங்கே ஃபார்முலா பாருங்கள், 1 2 3 டேம் வந்திருக்கு. அதை 2 டேமாக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். a², இது 2ab, இது b². ஃபஸ்ட்டு டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. தென் x² அப்படின்னா x, 49 அப்படின்னா என்னது? 7. இப்போ 7 the whole square. நமக்கு a + b the whole square. ஏன்னு சொன்னால் என்னது? x. bன்னு சொன்னால் என்னது? 7. அதாவது 7 7s are 49 the whole square. இனி இந்த ஸ்டெப்புக்கு போங்க. தென் a² அப்படின்னா x² ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ஃபார்முலா 2 இன்ட்டு a. ஏன்னா என்னது? x. நெக்ஸ்ட்டு b என்ன? 7 ப்ளஸ் b² அப்படின்னா 7². இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். x² ப்ளஸ் 2 இன்ட்டு 7 14x ப்ளஸ் 7² 49. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இதை ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா 49க்கு என்ன வரும்? 7 7s are 49. ரெண்டையும் ஆட் பண்ணினா 14 வரும். ப்ளஸ் இப்போ நமக்கு டைரெக்டாகவே எழுதலாம். x + 7 s + 7 எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், y² - 10y + 25. இங்கே மைனஸ் வந்திருக்கிறனால மைனஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a - b the whole square that is equal to a² - 2ab + b². இங்கேயும் நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை பண்ணிவிடுங்க. y² அப்படின்னா y, இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுடுங்க. -25 என்னது? 5 the whole square. அதாவது இப்போ பண்ணுங்கள், y² - 2 × 5 10y ப்ளஸ் 5 the whole square, அதாவது 25. ஓகே, இப்போ ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a - b the whole square, a² - 2ab + b². இதையும் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். c² - 4c - 12. இப்போ இதை இந்த ரெண்டு ஃபார்முலா மெத்தடில் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பண்ணுறோம். இங்கேயே மைனஸ் வருது, இங்கேயே மைனஸ் வருது, அதனால் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பண்ணுறோம். இப்போ -12 நம்ம எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? தென் -6 × 2. 6 2s are என்னது? 12. 6 2s are 12. இப்போ இதை சப் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ நமக்கு இந்த 4 வரணும். இப்போ நம்ம 6லேருந்து 2 சப்ராக்ஷன் பண்ணணுன்னா நமக்கு என்ன வரும்? 4 வரும். சப்ராக்ஷன் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பருக்கு கொடுங்க. இதை ஆப்போசிட் நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. ஓகே, அதாவது -12 ஸ்ப்ளிட் பண்ணால் 6 2s are என்ன வருது? 12. இப்போ இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு இந்த நம்பர் வரணும். இப்போ இந்த நம்பர் என்னது இருக்குது? -4. இப்போ 6ல் 2 சப்ராக்ஷன் பண்ணனா நமக்கு என்ன வரும்? 4 வரும். இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இப்போ இதை பிக் நம்பருக்கு கிரேட்டர் நம்பருக்கு கொடுங்க. அடுத்து இனியொரு நம்பர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் கொடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -6 × 2 -12. ஓகே, that is equal to c. இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்துடுங்க. c² - 6c + 2c - 12. தென் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நமக்கு ஒரு சியை காமனாக எடுக்கலாம். அப்போ c - 6. நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டுலேருந்து ஒரு 2 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ c 2 6s are என்னது வரும்? 12. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2c - 12. இப்போ ஒரு இது c + 2, அதாவது c + 2 ஒன்று, இனி ஒன்று c - 6. ஓகே,
நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் மைனஸ் 72. அதே மாதிரி மைனஸ் 72 வந்து என்ன செய்யுங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணினீங்கன்னா 8 9s are 72. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலும் நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு மீனிங். இப்போ 1 வரணும். அப்போ 9ல் 8 சப்ராக்ஷன் பண்ணனா என்ன வரும், 1 வரும். இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை கிரேட்டர் நம்பருக்கு கொடுங்க. கிரேட்டர் நம்பர் நமக்கு 9. அப்போ அதுக்கு நான் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ அதர் நம்பருக்கு என்ன செய்யணும், ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்குறேன், மைனஸ். ஓகே, இப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 8m ப்ளஸ் 9m மைனஸ் 72. இப்போ இந்த ரெண்டுலேருந்து ஒரு எம்மை காமனாக எடுத்துடுங்க. இப்போ எம் மைனஸ் 8 ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து 9 காமனாக எடுத்துடுங்க. இப்போ என்ன வரும், எம் மைனஸ் 9 8s are என்னது 72. இப்போ பாருங்கள், எம் ப்ளஸ் 9 இன்னொரு ஆன்சர் வந்து என்னது, எம் மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 4x² மைனஸ் 8x ப்ளஸ் 3. இப்போ என்ன செய்யணும்னா 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are என்ன வருது, 12. 12 எப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க பாருங்கள், 6 2s are 12. இப்போ இந்த மைனஸ் 8 ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு 8 வரணும். இப்போ வந்து ஆட் பண்ணனா என்ன வருது, 6 + 2 8 வருது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அது ரெண்டுக்குமே போடுங்க. -6 -2. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -6 × -2 + 12. ஓகே, இப்போ 4x² மைனஸ் 2x மைனஸ் 6x ப்ளஸ் 3. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு 2xை காமனாக எடுங்க. அப்போ 2x மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டுலேருந்து ஒரு 3ஐ காமனாக எடுங்க. அப்போ 2x மைனஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -3 × 2x மைனஸ் 6x -3 × -1 ப்ளஸ் 3. இப்போ ஒரு ஆன்சர் வந்து 2x மைனஸ் 3, இன்னொரு ஆன்சர் வந்து 2x மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் யூஸிங் a + b the whole cube equal to a³ + 3a² b + 3ab² + b³ ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது, 64x³ + 144x² + 108x + 27. இப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம், 4x the whole cube. a³ என்னது, 4x the whole cube. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 27 3 the whole cube. ஓகே, இனி இங்கே வருவோம். இப்போ ஏன்னு சொன்னால் 4, 3 என்ன சொன்னால் என்னது, ஏன்னா 4x, b என்னது 3. ஓகே, இப்போ பாருங்கள், 3 × a². என்னது 4x the whole square. அப்புறம் b என்ன சொன்னால் 3. இங்கே எழுதிடுங்க, a = 4x, b = என்னது 3. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் 3 × ஏன்னா என்னது 4x ப்ளஸ் × b² என்னது 3². நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4x³ 3 × 3 9 × 4x² ப்ளஸ் 12x × 3² ப்ளஸ் 3³. இப்போ இதே ஃபார்மில் நமக்கு வந்துச்சுது. இப்போ இதை எப்படி எழுதலாம், a + b the whole cube பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டே டைரெக்டாக எழுதிடலாம், என்னது 4x + 3 the whole cube. ஓகே, ஏபி வேல்யூ தெரிஞ்சோன்னாலே நமக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 27p³ + 54p² + 36pq² + 8q³. இப்போ 27p³, 27 என்ன சொன்னால் என்னது எடுப்போம், 3 × 3 × 3 3p the whole cube ப்ளஸ் அதே மாதிரி 8q³ பண்ணி சொன்னால் 2q³, 2 × 2 4, 4 × 2 8. இப்போ இங்கேயும் என்னது ஏன்னு சொன்னால் என்னது வேல்யூ 3p, பியோட வேல்யூ வந்து என்னது 2q. இப்போ இதே ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், a³ 3p the whole cube 3 × a². என்னது 3p the whole square. அடுத்தது b என்ன 2q ப்ளஸ் 3 × ஏன்னா என்னது 3p, b² அப்படின்னா 2q² ப்ளஸ்
பி கியூப் அப்படின்னா 2q த ஹோல் கியூப். இந்த ரெண்டு வேல்யூவையும் ஏக்கும் பிக்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. தேட் இஸ் ஈக்குவல் டு நான் சொன்னது மாதிரி நமக்கு ஏயும் பியும் வேல்யூ தெரிஞ்சோன்னா ஃபார்முலா எழுதிடலாம். என்னது 3p + 2q த ஹோல் கியூப். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.